இன்றைக்கு நயனாதீவுக்கு வருகிறார். எனக்கு புரியவே இல்லை, எதுக்கு இவர் அழுகிறாரு. தனியா ஒரு பிளேன் பிடிச்சாவது வருவன். நயனாதீவுக்கு தண்ணி தேவை. நல்ல வெயிலா இருக்கு நயனாதீவு இன்றைக்கு. நயனாதீவுல இருக்க மிகப்பெரிய 35 வருஷம் மண்ணோட கலரை பார்த்தாலும் தெரியும். இந்த அணைக்கட்டு வாய்க்கால் அங்கே. அனைவருக்குமே வணக்கம். நிற்கக்கூடியது யாழ்ப்பாணம் நயனாதீவுக்கு போய் கொண்டிருக்கேன். இப்போ நான் பார்க்கக்கூடியமாக இருக்கும் பாருங்கள். இந்த வீதி வந்து இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். முதல்ல ஒரு சிறிய வீதியாக இருந்து இப்போ வந்து பெரிய அளவில் வீதியாக வந்து இந்த வீதியை மாற்றி இப்போ இந்த வீதி வந்து வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. சைட்டு எல்லாம் கொங்கிரீட் எல்லாம் போட்டு அப்படியாக. ஏன் இன்றைக்கு நயனாதீவுக்கு போகிறோன்னா, நயனாதீவில் ஒரு சிறப்பான விஷயம். இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது உயிர் பெற்று இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளுக்கு உயிர் கொடுத்து அந்த நீர்நிலைகளை வந்து மீண்டும் இயங்குநிலைக்கு கொண்டு வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு மக்களுக்கு வந்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய செயற்பாடுகளை நாடளாவிய ரீதியில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர், உலகளாவிய ரீதியில் உலகளாவிய ரீதியில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் நிமல் ராகவன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடியவர். முன்னர் வந்து இலங்கைக்கு வந்து போயிருக்கார். இன்றைக்கு நயனாதீவுக்கு வருகிறார். இங்கே ஒரு சிறப்பான விஷயம் வந்து இங்கே மேற்கொள்ளுங்க. அது என்ன விஷயம், அப்படி இங்கே என்ன இடம்பெற போகுதுன்ற விஷயத்தான் இந்த காணொலியோட நாங்கள் பார்க்க போகிறோம். போகும்பொழுது இந்த நயனாதீவு குறிகட்டுவான் இந்த வீதி வந்து புனரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு காண்பித்து கொண்டு வேலைகள் எல்லாமே துரித கதையில் இடம்பெற்று கொண்டிருக்கு. என்றால் இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு கொஞ்சம் மாதத்தில் அன்னையினுடைய உயர் திருவிழா வந்து வந்துடும். அப்போ அந்த திருவிழா காலங்கள் மக்கள் வந்து போகிறதுக்கெல்லாம் சிறப்பாக இது தயாராகிவிடும் நினைக்கிறேன். அதோட பாதை கூட இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறோம். போட் பிரயாணத்தினூடாகத்தான் அங்கே கோயிலுக்கு செல்வது. ஆனால் இப்பொழுது அந்த பாதையை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். முன்னர் இருந்த பாதை வந்து பழுதடைந்து அது அப்படியே கைவிட்ட நிலையில் இப்போ புதிதாக ஒரு பாதையை வந்து அங்கே செய்து கொண்டிருக்கிறோம். அதையும் பார்க்கக்கூடியமாக இருக்கும் நினைக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம் தூரத்தில் வந்து. அப்படியாக இன்றைய நாளில் இங்கே இடம்பெறக்கூடிய விஷயம் வந்து குறிப்பாக பொதுவாக இந்த தீவகங்களில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு குறைபாடு அல்லது மிக பிரதானமான ஒரு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நன்னீர் தேவை வந்து மிக பிரதானமாக இருக்கும். அது எந்த தீவை எடுத்துக்கொண்டாலும் சரி, நன்னீருக்கான தேவை வந்து அதிகமாக இருக்கும். அந்த நன்னீருக்குரிய தேவையை தங்களுடைய இடத்திலே பூர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு செயற்பாடு தான் இன்றைய நாளில் வந்து நிமல் ராகவன் ஊடாக வந்து இந்த நைனை வாழ் மக்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய நயனாதீவை சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாருமே இணைந்து அவரை இன்றைய நாளில் இங்கே கொண்டு வருகிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ரவுண்ட் அப் போட் எல்லாம் இருக்குது. வந்து வாகனம் எல்லாம் திரும்பி கொண்டு போகக்கூடிய மாதிரி இந்த இடத்துல சுற்று வட்டாரங்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தையும் வந்து இன்றைய தான் நான் பார்க்குறேன். அதையும் காண்பித்துக்கொண்டு அப்படியே நாங்கள் போகலாம். நிமல் ராகவன் அவர்களை வரவேற்கிறார்கள். இந்த நன்னீர் பிரச்சனைக்குரிய தீர்வை வந்து தங்களுடைய பிரதேசத்திலே பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் குளங்கள் இருக்குது அங்கே. அந்த குளங்களை வைத்து ஏதாவது செய்யலாமா, இல்லாட்டி அந்த குளங்களை மீளவும் வந்து முன்னர் இருந்த மாதிரி தூர்வாரி அந்த என்னென்ன செயற்பாடுகள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றதை வந்து ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமா வந்து இன்றைய நாள் அவர் வரார். அப்படியாக நாங்களும் போய்கொண்டிருக்கிறோம். கடல் பயணம் இதுதான் அந்த பாதை. இது வந்து வேலை முழுவதுமே முடிந்து விட்டது. ஆனால் இதுக்குரிய அந்த இயந்திரம் இன்ஜின் வந்து இன்னும் வரவில்லையாம். அது வந்தது பொருத்தினதுக்கு பிறகு இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வந்து இது வந்து பயணம் செய்வதற்கு ஆரம்பமாகும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். அப்படியாக இந்த இடத்துல பாருங்கள், நிறைந்த வெளிநாட்டவர்கள் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரக்கூடிய ஒரு தீவாக இருக்கக்கூடியது இந்த நயனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயம். அதே மாதிரி அங்கே விகாரை எல்லாமே இருக்குது. 4 மதங்களும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு தீவாக இருக்குது. போட் பிரயாணம் எல்லாமே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரக்கூடிய ஒரு பயணங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த போட்டில் பயணம் செய்ய போகிறோம். நிமல் ராகவன் அண்ணா கூட அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவருடைய துணைவியாரோட ஒய்ஃபோட வந்து இந்த இடத்துல வருகை தந்திருக்கார். அவர் மங்களோட இணைந்து தான் இதில் வந்து பயணம் செய்து நயனாதீவுக்கு வர போகிறார். நேற்றைய நாளில் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிறார். அவரும் வந்து இந்த பயணம் செய்து நாங்கள் இப்பொழுது நயனாதீவை நோக்கி பயணம் செய்ய போகின்றோம். அப்படியாக எல்லாரையும் ஏற்றிக்கொண்டு இப்பொழுது நயனாதீவை நோக்கி படகு வந்து பயணத்தை ஆரம்பிச்சிட்டது. இங்கே வரும் அங்கே பொங்கல் பொங்குறதுக்காக விறகுகள், பாலைகள் எல்லாமே இங்கேருந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் அம்மனுக்கு வந்து பொங்குவதற்காக. அப்படியாக அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அன்னையினுடைய ராஜகோபுரம், அருகிலே 2 ஜானைகள் என மிக பிரம்மாண்டமாக காட்சி தரக்கூடிய அந்த அன்னையினுடைய ராஜகோபுரத்தை பார்க்குறோம். அப்படியாக இங்காலி பக்கத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாகதீப விகாரை இருக்குது. அங்கே ஒரு புதிதாக பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் ஒன்று மேலெழுந்து கொண்டு இருக்குது. அந்த காட்சி நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய அளவிலான புத்தர் சிலை வந்து அந்த இடத்துல வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது.
அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் அந்த வேலைப்பாடு முடிந்து ஒரு மிக பிரம்மாண்டமான புத்தர் தூரே இருந்து பார்ப்பதுக்கே தெரியக்கூடிய அளவில் வந்து அது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நிர்மாணம் நடந்து கொண்டிருக்கு. இங்காலே பக்கம் நாங்கள் எங்களுடைய ராஜகோபுரத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அம்பிகையினுடைய. அதே மாதிரி மிக பெரிய அளவிலாக மேலெழுந்திருக்கக்கூடிய புத்தருடைய சிலை இந்த இடத்துல அந்த விகாரையினுடைய கட்டிடத்திற்குள்ளே வந்து மேலெழுந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் வந்து பார்க்குறீங்க. அப்படியாக வந்து இறங்கி இப்பொழுது அன்னை இருக்கக்கூடிய ஆலயத்தை நோக்கி நைனை நாகபூஷணி அம்மன் இருக்கக்கூடிய ஆலயத்தை நோக்கி வந்து இப்பொழுது போய் கொண்டிருக்கிறோம். அங்கே போய் வழிபாடுகளை நிறைவு செய்து கொண்டு தான் இன்றைய நாளுக்குரிய இந்த அவர்களுடைய செயற்பாடு வந்து ஆரம்பிக்க போகுது. இங்கே நிமல் ராகவன் அண்ணா அவருடைய மனைவி உட்பட அவரை அழைத்து கொண்டு இங்கே இப்பொழுது வந்து ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சி பிரம்மாண்டமான அன்னையுடைய ராஜகோபுரத்தினுடைய வழியாக வந்து நாங்களும் உள்ளே சென்று இன்றைய நாளில் அன்னையுடைய தரிசனம் வெள்ளிக்கிழமையில் இங்கே வருவதற்கு கொடுத்து வைக்கணும். இதை எதிர்பாராத விதமாக எனக்கு இன்றைய நாளில் திடீரென நான் வெளிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்த நான் வர வேணும் அந்த அழைப்பு இருந்தால் தான் வர முடியும் என்று சொல்வார்கள். அப்படியாக இன்றைய நாளில் அன்னையினுடைய தரிசனத்தை எனக்கு பார்க்கக்கூடியமாக இருந்து அதே மாதிரி இங்கே வந்தாலே இந்த நிகழ்வை வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தி என்ன விஷயம் நடக்குது என்றதை வந்து காண்பிக்கக்கூடியமாக இருக்குது. அப்படியாக ஆலயத்திற்கு உள்ளே வந்து இப்பொழுது அவர்கள் வழிபாடுகளுக்காக செல்கிறார்கள். இங்கே ஆலயத்துக்குள்ளே பூஜை வழிபாடுக்காக செல்கிறார்கள். அதே சமயம் இங்கே ஆலயத்தினுடைய நிர்வாகத்தை சார்ந்தவர்களாக இந்த ஊர் மக்களால் வந்து அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆலயத்தின் முன்றல் பகுதியில் வந்து ஒரு கௌரவிப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்க்கக்கூடியமாக வந்து அதனுக்கு வந்து அங்கே உள்ளுக்குள்ளே வந்து சிறப்பாக இன்றைய நாள் ஒரு பூஜை வந்து இவருக்கு ஒரு பூஜை வந்து இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து இந்த செயற்பாடு வந்து ஆரம்பிக்க போகுது. வழிபாடுகளை நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது வந்து அன்னையினுடைய அமுத சுரபி அன்னதான மண்டபம் இருக்கக்கூடிய இடத்துல நித்திய அன்னதானம் வழங்கக்கூடிய அன்னையினுடைய அமுத சுரபி அன்னதான மண்டபம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இன்றைய இந்த ஒன்று கூடல் நிகழ்வு வந்து ஆரம்பமாகுது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இவருடைய வருகையை ஒட்டி பதாகைகள் எல்லாமே அங்கே தொங்க விடப்பட்டிருக்கின்றது. நீரின்றி அமையாது உலகு நிமல் ராகவன் அவர்களை அன்போடு வரவேற்கணும் அப்படியாக அவருக்குரிய அந்த பதாகை வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அப்படியாக இப்பொழுது நாங்கள் அமுத சுரபி இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அங்கே தான் நிகழ்வுகள் எல்லாமே ஆரம்பிக்க போகுது. இங்கேயும் அவருக்கான கௌரவிப்புகள் பொன்னாடைகள் மாலைகள் அணிவித்து கௌரவிக்கப்பட்டு நாதஸ்வர தவில் இசை முழங்க தற்பொழுது அங்கே அமுத சுரபி மேடைக்கு உள்ளே வந்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சி செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பதில் விகாராதிபதி அவர்களே, இன்றைய தினம் இந்த புனித பூமியாக விளங்குகின்ற நைனாதீவில் ஏற்படுகின்ற தண்ணீர் தட்டுப்பாட்டை எப்படி நிவர்த்தி செய்யலாம், அதற்கான மூலோபாய திட்டங்கள் அவற்றை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்றெல்லாம் நம்மோடு கூடி ஒரு சிறந்த முடிவை எடுப்பதற்காக உலகத்திலேயே பல நாடுகளுக்கு சென்று
அங்கே கிட்டத்தட்ட 260 குளங்களை ஏரிகளை புதுப்பித்த ஒரு பெருமகன் ஏதோ புண்ணியத்தின் வசமாக இன்றைக்கு நம்முடைய இந்த ஊருக்கு வருகை தந்திருக்கின்றார். அதாவது ஆபுத்திரன் வந்ததைப் போல, மணிமேகலை வந்ததைப் போல, திருவாளர் நிமல் ராகவன் அவர்களுடைய வருகையையும் நாங்கள் இந்த கலியுகத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதையிட்டு நான் எங்களுடைய நைனாதீவு மக்கள் சார்பாக முதற்கண் அவருக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். அதே போல எங்களுக்குரிய ஆலோசனைகளையும் அரசாங்க சார்பான பல அனுமதிகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகின்ற பொழுது எங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படக்கூடிய வேலணை பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்ற திருவாளர் கார்த்தி அவர்கள், திருவாளர் வினோத் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். எங்களுடைய இந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு நம்முடைய புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற சகல நிறுவனங்களும், அது கனடாவில் இருந்தாலும் சரி, பிரித்தானியாவில் இருந்தாலும் சரி, சுவிஸில் இருந்தாலும் சரி, பிரான்சில் இருந்தாலும் சரி, இத்தாலியில் இருந்தாலும் சரி, சகலரும் ஒன்று சேர்ந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே அவர்கள் மிக அவசரமாக செயல்பட்டு அவர்களுடைய பிரதிநிதிகளை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். நான் நேரடியாக விடயத்திற்கு வருகின்றேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற நிமல் ராகவன் அவர்களை நாங்கள் இலகுவிலே இங்கே வரவழைக்க முடியாது. அவர் அவ்வளவு சுறுசுறுப்பு வாய்ந்த ஒரு மனிதர். அவருக்கு இந்த இலங்கை நாடு மட்டுமல்ல, எங்கெங்கே தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறதோ, அது மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, விலங்குகளுக்காக இருந்தாலும் சரி, அங்கே எல்லாம் தாமாக சென்று அங்கு அந்த மழை நீரை தேக்கக்கூடிய பல திட்டங்களை தன்னுடைய ஆலோசனையின் பேரிலும் தன்னுடைய அறிவு கட்டிய வரையிலும் செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு பெரும் பணியை அவர் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார். அதன் ஒரு கட்டமாகத்தான் நம்முடைய ஊரிலே உங்களுக்கு தெரியும், சிறு சிறு குளங்கள் பல இருக்கின்றன. ஆனால் அவை நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் இருப்பதனால் அவற்றினுடைய கொள்ளளவு, அதாவது மழை காலத்திலே பெய்கின்ற மழையை கொள்ளத்தக்க அளவு மிக குறைவாக வந்து மேலதிக நீர் வெள்ளமாக, வெள்ளப்பெருக்காக நம்முடைய ஊரிலே தேங்கி நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் அந்த குளங்களை தூர்வாருகின்ற ஒரு பணியை நாங்கள் நீண்ட நாட்களாக செய்ய வேண்டும் என்று எடுத்த நடவடிக்கைகள் சில காரணங்களாலே அது பின்னோக்கி போய்கொண்டிருப்பதனால் அந்த மழை நீர் வீணாக கடலுக்கு திறந்து விடப்படுகின்ற ஒரு கட்டம் தான் இப்பொழுது இருக்கின்றது. அதை அவ்வாறு இல்லாமல் நம்முடைய ஊரிலே உள்ள பெரிய குளங்களாக நாங்கள் கருதப்படுகின்ற கிராய்க்குளம், நருதீக்கு குளம், மாணிகரை குளம், பெருங்குளம் போன்ற குளங்களையாவது நாங்கள் தூர்வாருவதன் மூலம் அவற்றினுடைய கொள்ளளவை அதிகரிப்பதுடன் மழை நீர் நிலத்தடி நீருடன் சேரக்கூடிய ஒரு நிலைமையையும் நாங்கள் ஏற்படுத்துவதன் மூலம் நாங்கள் எங்களுடைய கிராமத்தினுடைய நீர்வளத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையிலே இதற்கு ஒரு சிறந்த புத்திமான்
ஒரு மூலசாலி, ஒரு அனுபவசாலி என்ற அடிப்படையிலே தான் எங்களுடைய வெளிநாட்டு நிறுவனங்களை எல்லாம் ஒன்றிணைத்து தம்பி நமசிவாயம் வித்யானந்தன் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்து மிக அவசரமாக இங்கே அவரை அழைத்து வந்திருக்கின்றார்கள். வந்தவரும் இந்த பூமியிலே இது ஒரு புனித பூமி, ஒரு சக்தி வழிபாட்டுக்குரிய பூமி என்பதனாலே தான் சும்மா இந்த பூமியிலே வந்து போகக்கூடாது என்பதற்காக அம்மனுக்கு ஒரு ருத்ராபிஷேகத்தையும் செய்து அதிலே தான் அந்த சிறிது நேரம் எங்களுக்கு அந்த காலதாமதம் ஏற்பட்டது. அதை போல காலையிலே இங்கு ஒரு மினி சூறாவளியும் இவ்விடத்திலே வீசியதன் காரணமாக போக்குவரத்தில் கூட ஒரு ஐயப்பாடு இருந்தது. அவற்றையெல்லாம் தகர்த்தறிந்து அம்பாள் அந்த பெருமகனாரை இங்கே அழைத்து வந்திருக்கின்றார். நமது ஊர் மக்கள் சார்பாக இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி அவர் இதற்கு வருகை தந்தமைக்காக நான் மீண்டும் எங்களுடைய ஊர் மக்கள் சார்பிலே நன்றியையும் வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். ஏனென்று சொன்னால் அவருடைய கருத்துக்களும் அவருடைய கள தரிசனமும் தான் நமக்கு மிக மிக முக்கியம். ஆகவே நாங்கள் வீணாக நேரத்தை எடுத்து இதிலே பேசிக்கொண்டிருப்பதிலே எந்தவித பயனும் இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களுடைய புலம்பெயர் உறவுகளும் கூட இதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த உறவுகளையும் ஒன்றிணைத்து கொண்டு இந்த நடவடிக்கையை இந்த புத்திமானுடைய, இந்த புத்திஜீவியினுடைய ஆலோசனையின் பிரகாரம் அவருடைய உதவியின் மூலமும், அதாவது அவரிடமும் ஒரு மெகா ஃபவுண்டேஷன் என்று சொல்லி ஒரு நிறுவனம் ஒன்று உள்ளது, அதன் மூலமும் இங்குள்ள முதலிலே ஓரிரு குளங்களையாவது தூர்வாரி அதை செய்வதன் மூலம் இந்த நாட்டிலே, இந்த கிராமத்திலே, அதாவது ஒரு முன்மாதிரியான ஒரு முயற்சி, பல ஆண்டுகளுக்கு பிறகு முன்மாதிரியான முயற்சி. அதாவது கிராம சபை இங்கு நிர்வாகத்தில் இருந்த பொழுது இந்த தூர்வாருகின்ற வேலையை ஊர் கமக்காரிடம் ஒப்படைத்திருந்தவர்கள். அதாவது அவர்கள் குளங்களுக்குள் போய் ஒரு வண்டில் மண் எடுத்தால் ₹1 கிராம சபைக்கு கட்ட வேண்டும். அந்த வகையிலே தங்களுடைய தோட்டங்களுக்கு உயர்த்துவதற்கு தேவையான மண்ணை எடுத்து அந்த தூர்வாரல் வேலையை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த தூர்வாரல் நடைபெறாதபடியால் நாங்கள் அரசாங்கத்தின் துணையில் சில குளங்களை தூர்வாரி இருக்கின்றோம். உதாரணமாக மாணிகரை குளம், இந்த சிறுகுளம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த 2 குளங்களை மட்டும்தான் நாங்கள் தூர்வாரி இருக்கின்றோம். ஆனால் பெரிய குளங்களை நாங்கள் தூர்வாரவில்லை. எங்களுடைய அயல் கிராமத்தில் உள்ள புங்குடுதீவு, வேலனை போன்ற பிரதேசங்களிலே எல்லா குளங்களுமே தூர்வாரப்பட்டு விட்டது. காரணம் என்னென்றால் அந்த இயந்திர சாதனங்களை எங்கள் ஊருக்கு கொண்டு வருவதிலே பல தாமதங்கள் இருக்கின்றது, பல கஷ்டங்கள் இருக்கின்றது. அப்போ அவற்றையெல்லாம் ஆராய்ந்து ஒரு சிறப்பான நடவடிக்கையின் மூலம் நம்முடைய இந்த குளங்களை தூர்வாருவதன் மூலம் நிலத்தடி நீரினுடைய கொள்ளளவை அதிகரித்து நம்முடைய கிணறுகள் என்றுமே நல்ல தண்ணி கிணறுகளாக இருப்பதற்கு அவருடைய ஆலோசனையை நாங்கள் பெற்று அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஒன்று கூடலை இன்றைக்கு நாங்கள் செய்திருக்கின்றோம். அவரை மீண்டும் வரவேற்று தொடர்ந்து அவர் தன்னுடைய அந்த ஒரு அறிமுகத்தையும் அதைத் தொடர்ந்து தான் வந்த நோக்கத்தையும் அவராலே நமக்கு என்ன கிடைக்கப் போகின்றது, என்ன நன்மை தொடரப் போகின்றது. உதாரணமாக மணிமேகலை ஆபுத்திரன் வந்ததிலிருந்து இன்றைக்கு நாங்கள் தொடர் அன்னதான பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படியான ஒரு பணி இங்கே தொடரும் என்ற நம்பிக்கையிலே
தமிழ்நாட்டிலிருந்து நீர்நிலைகளின் காவலன் கலியுக கரிகாலன் திரு நிமல் ராகவன் அவர்களை இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோம் எல்லாரையும். அதே நேரத்தில் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இத்தனை பேர் ஒரு காரியத்தை ஒன்றிணைஞ்சு செய்யணும்னு நினைக்கிறப்ப அந்த காரியம் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும். இந்த மைனாரிட்டிக்கு தண்ணிங்கிறது வரும், அது இந்த இடத்துல சத்தியம் பண்ணி நான் ஆரம்பிக்கிறேன். நான் தமிழ்நாடு இன்னொரு நாடு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்கும் கடல் வழியாக போனோம் என் வீடு. இந்த கடலில் அடுத்த பக்கத்தில் தான் நான் இருக்கேன், எங்கள் வீடு அங்கே தான் இருக்குது. நாங்களும் ஒரு கடலோர கிராமம் தான், கடல்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர். ரொம்ப பெரிய விவசாயம் நடக்கிற பகுதி, தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் மாவட்டம். அந்த தஞ்சாவூர் மாவட்டம் தான் நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எனக்கும் இந்த நீர்நிலைகள் விவசாயம் எதுக்குமே சம்மந்தமே இல்லாத ஆள். நான் துபாயில் பணிபுரிஞ்சுட்டு வந்தேன். 2018ஆம் ஆண்டு கஜான்னு ஒரு பெரிய புயல் அடித்து எங்கள் பகுதியை வந்து பெரிய பாதிப்பு கொண்டு வந்துருச்சு. எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடுத்து என்ன அப்படிங்கிற வாழ்வாதாரத்துக்கு வழியே இல்லாமல் ஒரு கேள்விக்குறியோடு தான் எல்லாருமே இருந்தோம். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து இங்கே இருக்க விவசாயிகளுக்கு என்னென்ன செய்ய முடியும், இவங்க இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு இன்னொரு செய்தியும் கேள்விப்பட்டது என்னென்னா, இப்போ இங்கே இருக்கிற மாதிரி அங்கே கிடையாது. அங்கே வந்து ஆற்று பாசனம் தான், காவிரி ஆற்றுலேருந்து வர தண்ணியை வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இதோட சேர்ந்து மழையும் பெஞ்சிட்ருக்கு. 2016-17ஆம் ஆண்டு வந்து எங்களோட கடைமடை பகுதியில் 120 டிஎம்சி தண்ணிங்கிறது கடலுக்கு வேஸ்ட்டாக போயிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. 120 டிஎம்சிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் தேவைப்படுற 20 வருஷ தண்ணி. ஸோ அந்த 20 வருஷ தண்ணிங்கிறது ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு சின்ன பகுதியில் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு செய்தி கேள்விப்படுறோம். ஆனால் எங்களோட டிவிலேயோ இல்லை எங்கள் ஊரில் இருக்க நாளிதழ்களையோ என்ன மாதிரி செய்தி வரும்னா, எங்களோட மாநிலத்துக்கும் பக்கத்தில் இருக்க மாநிலத்துக்கும் தண்ணி பகிர்ந்துக்கிறதுல பிரச்சனை இருக்குது, அவங்க வந்து காவிரியில் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த தண்ணி வந்து கடலுக்கு வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ யாருமே இந்த செய்தியை பற்றி பேசலை. தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் பேசுகிறாங்க. அந்த தண்ணி என்ன ஆகுதுன்னு யாருமே பேசலை. அது ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது அங்கே இருக்க ஏரி குளங்களோட நிலைமை. சரி, இப்போ எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா என்னதான் நெற்களஞ்சியமாக இருந்தாலும் 2099-2000 இந்தியாவிலே தேங்காய் அதிக அளவு உற்பத்தி ஆகிற இடமா மாறிடுச்சு. கஜா புயல் மட்டும் கிட்டத்தட்ட 4 கோடி தென்னை மரம் விழுந்துடுச்சு. அந்த 4 கோடி தென்னை மரமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென்னை வந்து ரொம்ப சோம்பேறியாகவும் ஆக்கி வச்சிருந்துச்சு எங்களுக்கு. இப்போ நெல் விவசாயத்துக்கு தேவைப்படுற உழைப்பு தென்னை விவசாயத்துக்கு தேவையில்லை. ஆனால் வருமானம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தென்னை விவசாயத்தில். இப்போ மறுபடியும் இந்த விவசாயிகளை வந்து தென்னை விவசாயத்துக்கு கொண்டு போகணும்னா சாதாரண காரியம் இல்லை. அதுக்கு ஒரு 6 வருஷம் to 7 வருஷம் ஆகும். இந்த 7 வருஷம் இவங்களுக்கு என்ன பண்ண வைக்கலாம், இவங்களை மறுபடியும் 3 மாத பயிருக்கோ 6 மாத நெல் பயிர் அந்த மாதிரி விவசாயத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு எங்களுக்கு அங்கே பெரிய பிரச்சனையாக இருந்தது தண்ணீர் பிரச்சனை. ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நீர்நிலையை சரி பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆரம்பித்தோம். அந்த நீர்நிலையை சரி பண்ணுறப்பவே எங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, பெரிய அளவில் பொருட்செலவு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கண்ணோட்டம் இருக்குது இங்கே. அந்த அளவுக்கு அது பொருட்செலவே தேவைப்படாது. நம்ம கரெக்டான நேரத்தில் கரெக்டான செயல்களை செஞ்சோம் அப்படின்னா, இப்போது எடுத்துக்காட்டு ஒரு 1 கோடி ரூபா செலவாகும் அப்படின்னு இப்போ எல்லாரும் முடிவு பண்ணி வச்சிருக்க இடத்துல ஒரு 10 லட்ச ரூபா இருந்தாலே அந்த செயலை வந்து செஞ்சிடலாம். அந்த மாதிரி செயல் எங்களால் பண்ண முடிஞ்சது. அதே நேரத்தில் ஒரு 350 அடியில் இருந்த நிலத்தடி நீர் மட்டம் 50 அடிக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த ஏரி வந்து 564 ஏக்கர் ஏரி, ரொம்ப பெரிய ஏரி. இது வந்து ஒரு பெரிய யோசிக்க வைக்கிற செய்தியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 30-35 வருஷமாக இருந்த பிரச்சனை வந்து நாங்கள் ஒரு 107 நாள் வேலை பார்த்ததுனால மாறிச்சு. நம்ம இதையே அடுத்தடுத்து பண்ணக்கூடாதுன்னு அப்படின்ட்டு எங்கள் பகுதியில் ஆரம்பிச்சது. அப்புறம் அடுத்தடுத்த மாவட்டம், அடுத்தடுத்த மாநிலம், அப்புறம் அடுத்தடுத்த நாடுன்னு இது வரைக்கும் ஒரு 292 ஏரி குளங்கள், அப்புறம் ஒரு 1780 கிலோமீட்டர் ஆறு மற்றும் வாய்க்கால்கள், அப்புறம் இதோட சேர்ந்து வந்து அந்த பனை விதைகளும் மரக்கன்றுகளும் வச்சு அதில் ஒரு 28 லட்சம் மரங்களும் ஒரு 600க்கும் மேற்பட்ட காடுகளும் வளர்த்துட்ருக்கோம். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ரொம்ப குறுகிய பொருட்செலவுலையும் ரொம்ப கம்மியான காலத்துலேயும் நடந்தது. இது எங்கள் பகுதியான எங்கள் ஊர்லேயும் அப்படி தான் நடந்தது, அண்டை மாநிலங்கள்லேயும் அதே மாதிரி தான் நடந்தது.
ஆப்பிரிக்கா மாதிரி நாடுகள்லேயும் அந்த மாதிரி வேலைகள் தான் செய்ய முடியுது. ஸோ 2020 இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்க நீர்நிலைகள் சரி பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் அணுகியிருந்தாங்க. அப்புறம் வேலைகளும் செஞ்சோம். அது நிறையா காரணங்களால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. போன வருஷம்தான் இங்கே ஊர்காவற்றுறையில் ஒரு 2 ஏரி சீரமைச்சோம். ஸோ அங்கே சீரமைச்சதுக்கு அப்புறம் போன வருஷம் எல்லாருக்குமே தெரியும், கடைசியில் பயங்கரமாக மழை பெஞ்சு எல்லா இடத்துலையுமே வெள்ளமாக இருந்துச்சு. ஆனால் ஊர்காவற்றுறையில் நாங்கள் சீரமைச்ச அந்த ஏரியினால் அந்த ஊரில் மட்டும் வெள்ளங்கிறது இல்லை. தண்ணி எல்லாமே அந்த அந்த ஏரியில் போயிடுச்சு. நிறைய பேர் அதை வச்சு நிறைய பலனடைய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே நயினா தீவுக்கு இது எனக்கு ஒரு 3 முறை முயற்சி பண்ணி இப்போ தான் வர முடிஞ்சது. அண்ணன் வாங்க, இல்லை வாங்க. ஸோ இந்த அண்ணன் எப்போவுமே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபோன் பண்ணுறப்ப எப்போ பண்ணாலும் அழுக ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அதில் யாராச்சும் ஒருத்தவங்க தான் நமக்கு அந்த ஒரு அந்த ஒரு உணவு இருக்கும். இந்த அண்ணன் அழுதுகிட்டே இருப்பார். எனக்கு புரியவே இல்லை, எதுக்கு இவர் அழுகிறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு புரியலை இவர் அழுகிறாருன்னு. ஏன்னா ஃபோன் செஞ்சு ஒரு நிமிஷம் அமைதியாகவே இருக்கும். அப்புறமா தான் நான் புரிய ஆரம்பிச்சேன். ஸோ இவர் பேசாமல் அமைதியாக இருக்காரோ, ஏன் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அப்புறம் சொன்னார், அந்த குரலில் நமக்கு தெரியும் ஒரு அழுகிறாருன்னு. அப்போ தான் சொல்லுவார், எங்கள் ஊருக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும், எங்கள் ஊருக்கு நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தான் அது கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு 2 முறை இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருந்தாலும் என்னால் வர முடியலை. ஆனால் இவர் வந்த நேரத்தில் கரெக்டாக இங்கே வர முடிஞ்சது அது அமைப்பு தான் போல். அதுக்கு பெரிய சாட்சியாக பெரிய அடையாளமாக காலையில் மழையே பெஞ்சு அதுக்கு நமக்கு வழியை கொடுத்துருச்சு. ஸோ இந்த நேரத்தில் இங்கே நயினா தீவில் இருக்க நீர்நிலைகளை கண்டிப்பாக சீரமைச்சு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதில் 100% நான் செஞ்சு தர்றது இந்த நேரத்தில் எல்லாரும் முன்னாடியும் நான் சத்தியம் செஞ்சுக்கிறேன். நயினா தீவில் இருக்க நீர்நிலைகள் மீட்டெடுத்து இதுக்கு தண்ணி வந்துடும். நன்றி. ஒரு உண்மையை சொல்லிட்டார். ஒரு 3 வருஷமா நான் வெளிப்படையாக அவரை முயற்சித்து கொண்டிருந்தேன். அதுக்கு முதல்ல ஒரு 12 வருஷத்துக்கு முதல்ல இங்கே இலங்கைக்கு வந்திருந்தவர். அந்த தடவையிலிருந்து முயற்சித்தினான். ஆனால் கடைசி 3 தடவை நிறைய பேரை நான் கஷ்டப்படுத்தி இருக்கிறேன். உதாரணமாக நிதர்சன அதிபரை சொல்லலாம், தம்பி கார்த்திகை சொல்லலாம், ஸ்ரீகாந்த். அவர்கள் ஊராத்துறம் மட்டும் போய் இங்கே அன்னையை கொண்டு வரத்துக்கு முயற்சித்தவர். அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, நேரமும் அதுக்கு கிடைக்கல. குருவட்டுவான் மட்டும் வந்தவர். அப்புறம் அப்படியே நெடுந்தீவுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி இந்த தடவையும் கன பிரச்சனை எனக்கு வந்தது. நான் பயணம் செவ்வாய்க்கிழமை டென்மார்க் நாட்டிலேருந்து வலிக்கிட்டுனான். அது தடப்பட்டுட்டு அப்புறம் சனிக்கிழமை வலிக்கிட்டு மிக நீண்ட தூர பயணங்கள் திருப்பி தடப்பட்டு திருப்பி நான் டென்மார்க் நாட்டுக்கு போய் திருப்பித்தான் வந்தேன். மிக நீண்ட தூர பயணம். அன்னைக்கு சொன்னேன், நான் எப்படியாவது அதிகமான பேர் அன்னைக்கு ஒரு வசனம் சொன்னேன், நான் தனியாக ஒரு பிளேன் பிடிச்சாவது வருவன். நயினா தீவுக்கு தண்ணி தேவை. இது என்னுடைய வரலாற்று கனவு. அதால அவரை மிக சிரமப்படுத்தி இருந்தேன். அவருக்கு ஒரு வரையறாத சொன்னவர் ராஜஸ்தான் மாநிலத்தில் நின்றவர். அவரும் தவிர்க்க பார்த்தா நான் இல்லைன்னா எனக்கு அவாண்டி வாருங்கள், நான் திங்கட்கிழமை திருப்பி போயிடுவேன், தொடர்ந்து நிற்க வாய்ப்பு கிடைக்கல. தொடர்ந்து இந்த மண்ணுக்கு ஒரு நன்னீர் திட்டத்தை தான் நாங்கள் செய்ய போகிறோம். தண்ணியை எங்களுக்கு தண்ணி இருக்குது, அதை எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்க. நயினா தீவு மண்ணில் தண்ணி இருக்குது, அதை பாதுகாத்தா சரி. எங்களுக்கு மழை நீர் போதும், அதை பாதுகாக்கிறது எல்லாரும் தப்பாக விளங்கிறாதீங்க. நாங்கள் இதை செய்ய போகிறோம். இருக்கிற தண்ணி வளத்தை பாதுகாப்போம், அதுதான் எங்களோட நோக்கமாக இருக்குது. அதுக்கு இங்கே இருக்கிற மக்களோட சமூக அமைப்புகிற ஒற்றுமை இருந்தால் தொடர்ந்து பயணிக்கலாம். அப்படியாக இன்னும் பலருடைய உரைகள் அந்த மேடையில் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து அவருக்கு சிறப்பான ஒரு கௌரவிப்பு இந்த இடத்திலே கொடுக்கப்பட்டது. அவருக்கு இன்றைய நாளில் இங்கே ஒரு ஞாபகார்த்த பரிசாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அந்த நினைவு சின்னம். அதே சமயம் அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு பட்டமும் இந்த இடத்திலே வழங்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான விஷயங்களையும் பார்த்து கொண்டு கள ஆராய்வுக்காக இப்பொழுது செல்ல இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது கள ஆய்வுக்காக இங்கே இருக்கக்கூடிய குளங்களில் இப்பொழுது இவர்கள் வேலையை தொடங்கக்கூடிய குளங்கள் இல்லாட்டி எந்த குளங்களில் வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி இலகுவாக அந்த குளத்தை மீள புனர்நிர்மாணம் செய்து இல்லாட்டி தூர்வாரி மழை நீரை சேமித்து வைக்கக்கூடிய விதத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த குளங்களை தேடிய பயணம் இப்பொழுது ஆரம்பமாகுது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய குளங்கள் அனைத்தையும் பார்வையிடுவதற்காக அவர்
தயாராக இருக்கிறார். அனைத்து குளங்களையும் பார்வையிடுவதற்காக இப்பொழுது நாங்களும் வந்து இந்த நயினாதீவில் உள்ள இருக்கக்கூடிய வீதிகளில் வந்து பயணித்து கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கக்கூடியது வந்து பெருங்குளம் இல்லாட்டி பெரிய குளம் பெருங்குளம் என்று சொல்லக்கூடிய இடம் இருக்கக்கூடிய அந்த பகுதி நாகதீப விகாரை. இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி முன்னர் நான் உங்களுக்கு காண்பித்திருப்பேன். ஒரு பெரிய அளவிலான புத்தர் சிலை வந்து உருவாகி கொண்டிருக்குது என்று அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விகாரையினுடைய உள்ளே தான் அந்த புத்தர் சிலையம் வந்து அமைக்கப்பட்டு கொண்டிருக்குது. அப்படியாக தொடர்ந்து நாங்கள் பயணிக்கலாம் அந்த குளம் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி. நயினாதீவு வீதியில் பயணம் செய்து நிற்கிறோம். நண்பர் விது வந்திருக்கிறார். இவரும் இன்றைக்கு எங்களோட பயணத்தில் சேர்ந்து நாங்கள் 2 பேரும் தான் இங்கே நயினாதீவில் நிற்கிறோம். அப்போ இவர் மோட்டோ வைக்கில் வந்தபடியால் இவற்றை மோட்டோ வைக்கிலே போகிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்ல வெயிலா இருக்கு நயினாதீவு இன்றைக்கு. போறீங்க நயினாதீவு பெருங்குளம் பார்க்க போறோம். இன்றைக்கு காலமே சூறாவளி என்றாங்க. ஆனா சூறாவளி அடிச்சதுதான் ஆனா பெருசா தாக்கல மக்களை. இங்க சின்ன தாக்கம். ஆனா வெயில பாருங்க முன்னால பங்குனி. இப்போ நாங்கள் குளத்தை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். விடிய ஒரு சின்ன சூறாவளி. ஆனால் நாங்கள் வரைக்கும் அந்த சூறாவளி இங்கே வந்ததாண்டு ஒரு கேள்வி தான் எங்களுக்குள்ள இருந்தது. ஏன்னா நிலைமை அவ்வளோத்துக்கு சிமுத்தா தான் இருந்தது. நாங்கள் வளமே வர மாதிரியே என்ற மாதிரி சூறாவளியை காணல, கிணத்தை காணல மாதிரி சூறாவளியை காணல அவர் சொல்றார். அப்போ அப்படி இப்போ நாங்கள் இந்த குளங்கள் இருக்கக்கூடிய இடத்தை வந்து பார்க்க போகிறோம். பிரதானமாக புனர் நிர்மாணம் செய்யப்படக்கூடிய இல்லாட்டி சீரமைக்கப்படக்கூடிய அந்த குளங்கள் அங்கே இருக்குதுன்றது தான் பார்க்குறதுக்கு இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இந்த பெருங்குளம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருங்குளம்னு சொன்னாலும் அது ஒரு அளவிலான சிறிய குளம் என்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இப்போ அந்த குளம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அண்மையில் வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு மீனாட்சி அம்மன் கோயில், பெருங்குளம் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. இப்போ கொடியேற்றம் கண்டு அம்மனுடைய திருவிழாக்கள் வருடாந்த திருவிழா வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஆலயம் அங்கே இருக்குது. அதுக்கு முன்னாலே இருக்கக்கூடியதான் இந்த குளம் அமைந்திருக்கக்கூடிய இடம், இந்த குளத்தினுடைய அமைவிடம். இந்த இப்போ நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இங்காலி பக்கமே எல்லாமே பார்த்தீங்கன்னா அது குளத்தினுடைய தான். ஆனால் இப்போ தண்ணி இல்லை. இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய இடத்துல அந்த நீர் இருக்குது. அதுவும் இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுன்றது வந்து தெரியாது. இவை வந்து தூர்வாரப்பட்டு இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையும் எடுத்து வெளியால் போட்டு ஒழுங்கான முறையில் செய்து நீரை இதுக்கு சேமித்து வைத்தால் வந்து நன்னீர் சேமிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதோட நிலத்தடி நீரை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே சமயம் நிலத்துக்கு கீழே வந்து நல்ல தண்ணி போவதற்குரிய சந்தர்ப்பத்தை வந்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இப்பொழுது இந்த இடத்துல நிமல் ராகவன் அவர்கள் வந்திருக்கிறார். இது தொடர்பான ஆராய்ச்சிகளை வந்து செய்து எப்படி இதை புனரமைக்கலாம் என்று நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து அந்த கிணத்தில் இருக்கக்கூடிய தண்ணியினுடைய நிலைமை வந்து பார்க்குறார். இப்பொழுது சாதாரணமாக அது நல்ல தண்ணியாக இருக்குதா இல்லாட்டி உப்பு தண்ணியாக இருக்குதா என்றதை வந்து அந்த இடத்துல வந்து அவர் பரிசோதனை செய்து பார்க்குறார். தண்ணி நல்ல தண்ணியாக இல்லாட்டி ஒரு தண்ணியான்றதை வந்து சோதித்து பார்த்து இப்போ என்னென்ன மாதிரியான இந்த விஷயங்களை செய்யலாம். இது ஒரு குளம்ன்ற பண்ணி பாருங்கள். அந்த தூர்வாரப்படையில் மண்களால் வந்து நிறைந்து அந்த குளத்தினுடைய தன்மை இல்லை, சாதாரணமாக ஒரு நிலப்பரப்பு மாதிரி இந்த இடம் வந்து மாற்றம் பெற்றிருக்கு. இப்போ இதை சீர் செய்து இதுக்கு இருக்கக்கூடிய மண்ணை வந்து வெளியேற்றி தூர்வாரப்பட்டு அதுவும் தூர்வாரக்கூடிய முறைகள் இருக்குது. அந்த முறையில் வந்து அந்த விஷயங்களை வந்து செய்து முடிக்கிறதுக்கான தான் இவர் இங்கே வந்திருக்கிறார். இப்போ இல்லை. வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்கள் நயினாதீவில் ஊருக்கு நிற்கிறோம். எந்த குளத்தில் நிற்கிறோம்னு சொல்லுங்கள். பெருங்குளம் நயினாதீவு தெற்கு பெருங்குளத்துக்கிட்ட நிற்கிறோம் நாங்கள். இப்போ இந்த குளமே இப்படி மோசமான நிலையில் இருக்குது. ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது? ஆரம்ப காலத்தில் நான் சுற்றி வர நல்ல பண்டடிச்சு நல்ல இதாக இருந்தது. அந்த பராமரிப்பு இல்லாதபடியால் திரும்பவும் அந்த பழைய நிலைக்கு வந்துட்டு அது நாங்கள் உரிய திலக்கணங்களோட கதைச்சி ஓம் செய்கிறோம் போகிறோம் கதைக்கிறவங்களையே உருப்படியாக செய்ததாக தெரியுது. இப்போ இந்த திட்டத்தின் கீழே இந்த குளத்தை கட்டாயம் அதை அணையை கட்டி இடத்தில் வாழுகின்ற குடிமக்களுக்கு நன்னீர் கிடைக்கக்கூடியதாகவும் விவசாயிகளுக்கு அந்த நீர் பயன்படக்கூடியதாகவும் அமைய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். பொதுவாக இந்த நீர் உவர் நீரா நல்ல தண்ணீர்? நல்ல தண்ணீர். நல்லது. நல்ல தண்ணீர். இதுலேருந்து என்ன பயன் பெற்றாங்க ஆரம்ப காலத்தில்? ஆரம்ப காலத்தில் கூடுதலாக சுற்றி வர வயல் விவசாயம் செய்யுது. இப்போ எல்லாம் காலப்போக்கில் எல்லாம் விடுபட்டு போச்சு. இந்த எங்கட வேலை இப்போ அந்த அதெல்லாம் போன மாதிரி நெஞ்சு பற்றி நாங்கள் தான் இருக்கோம். அதை காணும் இந்த காணும் அதில் விவசாயம் செஞ்சது. இப்போ செய்யலாம் இல்லை செய்யலாம். இப்பவும் செய்கிறோம். பெரும்போது செய்கிறோம். ஓகே பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற தூர்வாரி எடுக்கணும் என்னையா? தூர்வாரி சுற்றி வர கட்டி விட்டா அது பார கழுவி நீர் அப்படியே இந்த கான் அந்த கட்டிக்கிறோம். கடலுக்கு போக முடியும். அப்படியே கடலுக்கு வைப்போம்.
இப்போ கடலுக்கு போகாமல் தடுக்கிறது உங்களோட நோக்கமே. தண்ணி கூடுதலாக இருந்தால் கடலுக்கு பிள்ளை கூட நான் பிரச்சனை இல்லை. அதுக்குரிய வாய்க்காடு எல்லாம் நேரே இருக்கு. சுற்றி வர மக்கள் இருக்கணும் என்ன? ஆமாம். உங்களுடைய நான் வந்து கனடாவிலிருந்து வந்திருக்கிறேன். என் பேர் முருகவல் சிவபிரகாசம். நானும் இந்த மண்ணுக்கு ஒரு சொந்தக்காரன். மண்ணில் ஒரு பற்று, ஒரு இங்கே நடக்கிற செயற்பாடுகளில் ஈடுபட்டு செயற்படுறோம். நாங்கள் எங்களுடைய கனடாவில் எங்களுடைய நைனாதேவி சம்பந்தமாக ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, கனடிய அபிவிருத்தி சங்கம். அதனூடாக இங்கே சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த எங்களுடைய ஒரு செயற்பாடாக செய்ய வேண்டிய ஒரு தேவை இந்த குளங்கள் புனரமைக்கிறது. அது சம்பந்தமாக எங்கள் சங்கமும் மற்ற ஏனைய நாடுகளில் இருக்கிற புலம்பெயர் வாழ் கனடா சங்கமும் ஏனைய நாடுகளில் இருக்கிற சங்கங்களும் செயற்பட்டு கொண்டிருக்கு. சில தடங்களால் அதுகள் நிறைவேற இல்லை. இன்று நிமல் அண்ணா அவருடைய வருகையோடு ஒத்து இந்த நிகழ்வுகள் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அம்பாள் எல்லாருக்கும் அருள் புரிய வேண்டும். மற்றது இந்த குளம் வந்து பெருங்குளம்னு சொல்கிறது. ஆனால் பெரிய குளம்ன்றது இல்லை, பேர் வந்து பெருங்குளம், சிறுகுளம் தான் பெருகுளம். ஆனால் அந்த குளம் வந்து பெருசாக இதுதான் இதில் சைஸு, இதில் அளவு இதுதான். ஆனால் குளம் வந்து மண் அரிபட்டு நிறைவடைஞ்சிட்டு ஆழப்படுத்தி முந்தி இதில் இருந்து அந்த அணைக்கட்டு வாய்க்கால் அங்கே அணைக்கட்டு அதில் தெரியுது. அப்படி இது அங்கே வரைக்கும் அந்த மத வரைக்கும் போகணும். அந்த பள்ளிக்கூடம் கணேசா பாடசாலை மத வரை போகணும். அந்த அணைக்கட்டுலாம் இப்போ இதண்டு போச்சு. அந்த அணைக்கட்டு கட்டாயம் திருப்பி அதை செய்கிற போது அதையும் சேர்த்து செய்தால் கொஞ்சம் இந்த இதாக இருக்கும், நிறைவாக இருக்கும். ஆனால் இப்போ இது மழை காலத்தில் தண்ணி வந்து இதுலேருந்து அங்கே ஃபுல்லாக அந்த சைட் வரைக்கும் அடுத்த சைட் வரைக்கும் நிறைய நிற்கும் தண்ணி. இதுக்குள்ளே ஒரு இப்போ ஒரு குறிப்பிட்ட 2-3 குடியெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. சில வழியில் அவைகளுக்கும் இந்த மழை காலத்தில் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கிறதால தண்ணியை கடலை துறந்து விட வேண்டிய ஒரு கட்டாய நிலப்பாட்டில் இருக்கிறோம். அதுதான், மற்றபடி இல்லாட்டி இதில் இவ்வளோ நிறைய இதில் தண்ணியை சேமிக்கலாம். அதுதான் இது பிரச்சனை. இந்த குளத்தை கொஞ்சம் தூர்வாடுறதால கொஞ்சம் நிறைய தண்ணியை சேமிக்கலாமென்ட்டு எதிர்பார்க்குறேன். இல்லை, நல்ல மண் தான் இருக்குது. முந்தி இதில் வந்து தோட்டத்துக்கு இதில் இந்த வண்டில முந்தி இதில் இந்த மண் எடுக்கிற போது தோட்ட இதுகளுக்கு கொண்டு போகிறவையல் அந்த காலத்தில். அந்த காலமே இப்போ இந்த போராட்டத்துக்கு 35 வருஷம். அப்படியாக அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்திருந்தார்கள். அப்படியாக நாங்கள் இப்பொழுது நிமல் ராகவன் அண்ணாவிடம் இது சம்பந்தமாக கேட்கலாம். இங்கே என்னென்ன விஷயம் இடம்பெற போகுது என்பதற்காக கேட்கலாம். இதை பற்றிய பின்னூட்டல்களை எங்களுக்கு சொல்லுங்கள். நைனாதீவு வந்து ரொம்ப ஈஸியாக நடந்துடல நம்ம இங்கே வந்திருக்க விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாக நமச்சிவாயம் வித்யாநாதனை வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாங்க. வர முடியாமல் போயிடுச்சு. இந்த முறை தான் வர முடிஞ்சது. லக்கிலி அந்த அண்ணனும் கூட வந்திருக்காரு. இங்கே வந்து இப்போ நம்ம பெரிய குளம் பார்த்துட்ருக்கோம். இந்த பெரிய குளத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரியாவில் மட்டும் தண்ணி இருக்குது. ஆனால் அந்த தண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், முழுக்க உப்பு தண்ணியாக இருக்குது. ஆல்சோ கடல் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. இந்த பக்கத்தில் வந்து ஒரு 500 மீட்டரில் தான் கடல் இருக்குது. நான் ஒரு ட்ரோன் ஷாட் அனுப்புகிறேன், பிரதர் ஷேர் பண்ணுவாப்பில், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கடல் தண்ணி உப்புதலும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த குளம் முதலாவதாக எடுத்து சீரமைக்கலாம் அப்படின்னு எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நைனாதீவில் இருக்க மிகப்பெரிய குளமாக இந்த குளம் இருக்குது. ஸோ இந்த குளத்தை சீரமைச்சனாலே மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். இதில் நீங்கள் இப்போ இந்த மண்ணோட கலரை பார்த்தாலும் தெரியும். ஸோ உப்புத்தன்மை இந்த மண்ணிலையுமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இந்த குளத்தை தூர்வாரி இந்த மண்ணை கரைகளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மழைநீரை இதில் சேமித்தோம் அப்படின்னா இங்கே இருக்க உப்பு தண்ணியோட தன்மையும் மாறும், கடல் தண்ணி உட்புகுதலும் மாறும். ஸோ முதல் ப்ராஜெக்டாக இந்த பெரிய குளத்தை எடுத்து பண்ண போகிறோம். இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 5 குளமாவது இங்கே சரி பண்ணலாம் அப்படின்னு மக்களும் சொல்லியிருக்காங்க. நானும் சேர்ந்து செய்ய போகிறேன். நல்லதானே பிரதர்? அப்படியாக நயனாதேவியில் வந்து வேலைகள் ஆரம்பமாக போது இந்த குளங்களை வந்து புனரமைக்கக்கூடிய அந்த பணிகள். அப்படியாக இங்கே ஞாபகார்த்தமாக அவர் மரக்கன்றுகளை வந்து இங்கே அவர் இங்கே மட்டுமல்ல, கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை வந்து உலகளாவிய ரீதியில் வந்து நட்டு கொண்டு தான் இருக்கிறார். அவர் முன்னர் வந்து தன்னுடைய உரையிலே வந்து சொல்லியிருப்பார். அப்படியாக இங்கேயும் வந்து மரக்கன்றுகள் 2 நடப்பட்டன. அதில் ஒன்று வந்து இங்கே இந்த குளம் இருக்கக்கூடிய அண்மையில் பகுதியில் வந்து நடப்பட்டு கொண்டிருக்கு. அப்படியாக
அப்படியாக நீங்கள் இப்பொழுது பார்த்ததான் பெருங்குளம் மீனாட்சி அம்மன் ஆலயம் நான் முன்னர் குறிப்பிட்டதும் கொடியேறி இருக்குது. இப்பொழுது திருவிழா இடம்பெற்று கொண்டு அப்படியாக அங்கே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு குளத்தை நோக்கித்தான் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கோம். அங்கே இருக்க குளத்தையும் எப்படியான நிலைமையில் இருக்குது என்பதை பார்ப்பதற்காக குறிப்பாக 5 குளங்கள் இங்கே இப்பொழுது செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய நிதிப்பங்களிப்பு, அதே சமயம் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இணைந்து இந்த ஊரில் ஒரு நல்ல தண்ணியை கொண்டு வருவதற்கு, இல்லாட்டி நல்ல தண்ணியை சேமிப்பதற்கு, நல்ல தண்ணி இங்கே இருக்குது, அந்த தண்ணியை சேமிப்பதற்கு, மழையாலே வரக்கூடிய அந்த நீரை வீணாக கடலுக்கு கொண்டு செல்லாமல் அதை இங்கே சேமித்து அதன் ஊடாக அவர்களின் நன்மை அடைந்து எதிர்கால சந்ததிக்கும் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போகணும், நல்ல விஷயத்தை விட்டுட்டு செல்லணும் என்றதுக்காக இந்த ஒரு செயலை மிக பாடுபட்டு செய்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக முன்னர் மேடையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பேச்சுகள், அந்த உரைகளில் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் எவ்வளவு தூரம் இந்த விஷயத்தை செய்வதற்காக அவர்கள் ஈடுபாட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த விஷயத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருந்திருக்கும். அப்படியாக இப்பொழுது நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அருகில் இருக்கக்கூடிய வேலிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழுவம் தடியால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேலி, கிழுவம் வேலி, முழுவதுமாக கிழுவ வேலி. அப்படியாக இப்பொழுது நாங்கள் அந்த இன்னும் ஒரு குளம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்துட்டோம். ஏற்கனவே ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இதில் நல்ல சேமிக்கோம்னா ரொம்ப நல்லது. இந்த சைடு ரொம்ப பக்கம், இந்த சைடும் வர கடல், இங்கேயும் கடல். அதுதான் நெடுந்தி வந்தேன். இதுக்கு பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல அந்த பெருக்கு மரம் இருக்கும். ஓ பெருசு. ஓகே அண்ணா, எங்கேயாவது பாதிகளுக்கு ஒதுங்க வைக்கக்கூடாது. இங்கே பார்த்துக்கொண்டு இது என்னது அள்ளி குடிங்க ஐயா. சத்தியமா உப்பு இல்லை, நல்லதானே என்ன? தற்போது குடித்து காட்டுவார், அடுத்து குளித்து காட்டுவார். சீரியஸா இல்லை, கண்டன்ல உப்பு இருக்கு. உப்பு இருக்கு, கண்டுபிடிக்கிறீங்க. ஐயா அதுக்கு தான் நான் கொண்டு வந்தாங்களா அவரை? இல்லை உப்பு இருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை குடிச்சிங்கன்னா கிட்னியை விட்டு. ஆமாம் ஆமாம், கிட்னி போயிடும். கிட்னி போயிடும் போல. இப்போதான் கல்யாணம் கட்டினது. வாங்குவோம். அப்படியே இன்னும் ஒரு சிறிய அளவிலான குளம் ஒன்றாங்க இருந்தது. அதோடைய தன்மையை தொடர்பாக ஆராய்ந்து அருகிலே கடல் இருக்குது. அப்போ அதையும் எப்படி செய்யலாம் என்ற அந்த விஷயங்களையும் அறிஞ்சு கொண்டு இங்கே ஒரு நயனாதீவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு நாங்கள் நயனாதீவே வெயிலில் வாடிக்கொண்டிருக்கோம். ஆனால் இந்த வீட்டில் ஒரு சோலையாய் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. மாமரம், அதே மாதிரி நிறைந்த பூமரங்கள் எல்லாமே நிறைந்ததாக இருக்குது. இங்கே இளநி வெட்டி தந்தார்கள். அந்த இளநி எல்லாமே இந்த இடத்துல இருந்து குடிச்சிட்டு, நாங்களும் குடித்து, வந்தவர்கள் எல்லாருமே குடிச்சிட்டு ஒரு மனதையும் உடலையும் மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டு இந்த இடத்துல இருந்து தொடர்ந்து நாகபூஷணி அம்மன் ஆலயம் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பயணம் செய்தோம். அங்கே சென்று மதிய நேர உணவை நிறைத்துக்கொண்டு நித்திய அன்னதானம் வழங்கக்கூடிய அன்னையினுடைய ஆலயத்தில் மதிய நேர சாப்பாட்டை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு அங்கே இருந்து மீண்டும் நாங்கள் எங்களுடைய ஊரை நோக்கி, யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்து நாங்கள் தொடர்ந்து அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மற்ற குளங்களை பார்வையிட்டார்கள். அப்படியாக மிகச்சிறப்பாக இன்றைய நாளில் அந்த மக்களினுடைய ஒரு வெற்றிகரமான ஒரு செயல்னு சொல்லலாம். ஏனென்றால் நீண்ட கால தேவை, நீண்ட காலமாக இவரை இங்கே கொண்டு இதை செய்யணும் என்று எதிர்பார்த்திருந்த அந்த விஷயம் இன்றைய நாளில் அவர்களுக்கு கைகூடி இருக்குது. வெகு விரைவில் இந்த செயற்பாடுகள் இங்கே ஆரம்பிக்க இருக்கணும். அப்படியாக இன்னும் ஒரு மரம் அங்கே ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் அருகிலே இன்னும் ஒரு மரம் அங்கே நாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்குறீங்க. மிகச்சிறப்பாக இடம்பெற்றக்கூடிய இந்த விஷயத்தை இன்றைய நாளில் இந்த காணொலியில் பதிவு செய்து உங்களுக்காக காட்சிப்படுத்தி இருக்கிறேன். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். கீழே உட்காந்துரு.